எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா இதில் நமக்கு என்ன பங்கு இருக்குன்னா, அந்த சினிமாவில் நம்மளும் இருக்கிறோன்ற ஒரு பெருமையை போதும். அது இல்லாமல் அவரை நேரில் சந்தித்த ஒரு இது கூட நினைவு வருது. நான் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரு. கோவை தம்பி சார் வந்து ஒரு படம், ஒவ்வொரு படம் எடுத்தாருன்னா எம்ஜிஆர் சாருக்கு போட்டு காமிப்பார். ஃபஸ்ட்டு அவர் தான் பார்ப்பார், எம்ஜிஆர் தான் வந்து பார்ப்பார். அப்படி வந்து தேவி ஸ்ரீதேவியில் வந்து ஒரு 1000 பூக்கள் மலரட்டும்னு ஒரு படம், அந்த ப்ரிவியூக்கு வராரு. அந்த எடிட்டர் வந்து அண்ணாடிஎம்கே இல்லை. எடிட்டர்னால் சீனிவாஸ் கிருஷ்ணா, இந்த 2 பேர். அதில் சீனிவாஸ் வந்து அண்ணாடிஎம்கே இல்லை. நான் சும்மா நிற்கிறேன்ப்பா சைடில், நீங்கள்லாம் வந்து இப்போ ஏதாவது மாலை போடுங்க அப்படி இப்படின்னா. அப்படி அந்த அவன் வேறு கட்சி சார்ந்தனால அவன் சைடில் நிற்கிறாங்க. யாரெல்லாம் நீங்கள் மாலை போட போகிறீங்க, யாரெல்லாம் வந்து அந்த ஸ்டாலில் போட்டு போகிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த பக்கம் நில்லுங்கன்ட்டு நான் எடிட்டர் டைரக்டர் எல்லாம் நிற்கிறோம். அது இப்படி வருவார் இந்த பக்கம், எல்லாமே கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இப்படி வருவார், இந்த பக்கம் வரும்போது நீங்கள் வந்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க, இப்படி நல்லா தூக்குங்க, அவர் துப்பி மேலே படக்கூடாது, அவர் கண்ணாடி மேலே கை படக்கூடாது, இப்படி வாங்க, இது எல்லாமே சொல்லித்தராங்க. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தூரம் நிற்கிறவன் அந்த அந்த கலரில், அந்த எலுமிச்சம்பழ கலரில் எம்ஜிஆர் வந்தவொடனே முதல்ல அவன் தான் காலில் விழுந்தான். அந்த இன்சிடெண்ட் மறக்கவே முடியாது. அதாவது எதிர்கட்சியாக இருந்தாலும் காலில் விழ வைத்தவர் அவர். அந்த மாதிரி ஒரு ஒரு கவர்ச்சி, அந்த அது என்ன எல்லாமே இருக்க. அதே மாதிரி அம்மா கிட்ட வந்து நான், விக்ரம் சார், பி வாசு சார், செல்வமணி சார்லாம் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு தட் இஸ் இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போய் பார்க்க போயிருந்தோம். வேறு ஒரு விஷயம் போகும்போது இது கேட்டோம். அப்போ விக்ரம் சார் சொன்னார், இந்த பிப்ரவரியிலேயே நம்ம அதை பண்ணிவிடுவோம், பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே நம்ம அதை ஆரம்பிச்சிடுவோம் மேடம், அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் முடிகிற வரைக்கும் நம்ம அதை பண்ணிகிட்டே இருப்போம், இன்னும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் விக்ரமன் சார். அதுக்கு அவங்க அம்மா, அந்த அம்மா, ஏன் இந்த தேர்தலையும் நான் தான் ஜெயிப்பேன், எதுக்கு அவசரமாக இப்போ பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே பண்ணணுங்கிறீங்க, ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமா நிதானமாக ஆரம்பித்து பிரமாதமாக பண்ணுவோம், இந்த 17 அவருடைய இதில் ஆரம்பித்து அடுத்த 17 வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவோம், தமிழ் அரசும் உங்களோட சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த இது, அது வந்து சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் கூட நம்ப முடியல அவங்க செத்துட்டாங்களான்னு. ஏன்னா நினச்சி பார்க்கும்போது ஐயோ இவங்க இறந்துட்டாங்களா அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு ஈடுபாடு இருந்தது. தமிழ் அரசியல் மட்டும் இல்லை, சினிமாவில் மட்டும் இல்லை, பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க இருந்து நடத்த வேண்டிய விஷயங்களை அவருடைய கூட இருக்கிற சகோதரியும் தமிழக முதல்வரும் சேர்ந்து நடத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறப்பாக இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடணுன்ட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.